நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எந்த ஒரு தீங்கும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஏற்கொள்ளாமல், எந்த ஒரு சத்துருவும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நெருங்காமல் ஆண்டவரே நீர் அக்கினி மதிலாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தனை வேலி அடைத்து காக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அக்கினி மதிலை தாண்டி ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையை போராட்டமோ ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே சத்துருவும் நெருங்காமல் கத்தன் நீங்கள் கிருபையாய் காக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே அக்கினி மதிலாய் ஆண்டவரே நீர் எழும்பெறல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அக்கினி மதிலாய் நீங்கள் இருக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே எந்த ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்களுக்கு வேணும் சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர் ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு வாலி பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், பொருளாதார வாழ்க்கையிலும், தொழில் வாழ்க்கையிலும் ஆண்டவரே குடும்ப ஜீவியத்தில் ஆண்டவரே அக்கினி முதலாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் வேலையடித்து பாதுகாக்க வேணுமானங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சத்துருவும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நெருங்கக்கூடாது. எந்த ஒரு சத்துருவும் ஆண்டவரே எங்கள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை ஆண்டவரே எங்கள் சபை பிள்ளைகளுடைய குடும்பங்களை அணுகாமல் கர்த்தாவே நீர் அக்கினி முதலாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் வேலையடித்து காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே சத்துருவும் நெருங்கக்கூடாது. ஆண்டவரே சுகத்தில் எந்த சத்துருவும் ஆண்டவரே கையை வைக்கக்கூடாது. ஆண்டவரே உணவுகளை ஆண்டவரே எந்த ஒரு சத்துருவு கையை வைக்கக்கூடாது. ஆண்டவரே தொழிலில் எந்த ஒரு சத்துருவு கையை வைக்கக்கூடாது. குடும்ப சமாதானத்தில் எந்த ஒரு சத்துருவும் கையை வைக்கக்கூடாது. ஆண்டவரே குடும்ப சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் எந்த ஒரு சத்துருவும் கையை வைக்கக்கூடாது. ஆண்டவரே குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பில் எந்த ஒரு சத்துருவு கை வைக்காமல் கர்த்தாவே எந்த ஒரு சத்துருவு ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நெருங்காமல் ஆண்டவரே எங்கள் எந்த ஒரு சத்துருவும் மேற்கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரே அக்கினி மதிலாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தனீர் பாதுகாத்து வேலையடித்து காக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய சுகம் மாத்திரம் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் நீர் பாதுகாக்கிற பாதுகாப்பு மாத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நீர் கொடுத்த ஆண்டவரே அக்கினி மதிலாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் கர்த்தாவே நீர் கிருபையாய் காத்து வழிநடத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளின் வெளிச்சம் 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 நீரே. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள், சபை குடும்பங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டில் ஆண்டவரே இந்த நேரங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட ஆண்டவரே இக்கட்டுகளில் ஆண்டவரே சிக்கிக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் கர்த்தாவே நீர் விடுதலை செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டுகளை ஆண்டவரே அந்த நேரங்களில் சந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் ஆண்டவரை சந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரே எல்லா மனிதர்கள் கைவிட்ட போதில், உறவினர்கள் கைவிட்ட நேரங்களில் ஆண்டவரே நண்பர்கள் கைவிட்ட ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே துணையாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே துணையாக இருந்து கர்த்தர் நீர் அந்த இக்கட்டிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டை இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் சந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே அவர்களை நீங்களாக்கி கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எந்த ஒரு இக்கட்டுகளிலிருந்து ஆண்டவரே அவங்க குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரே சுகத்தில்
மனதளவில் ஆண்டவரே எப்படிப்பட்ட இக்கட்டில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே வெளியே வர முடியாமல் ஆண்டவரே தனித்து விடப்பட்டு இருக்காங்களோ சாமி, ஆண்டவரே எல்லா உறவினர்கள் நண்பர்கள் ஆண்டவரே சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டு ஆண்டவரே நேரத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவரே இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமே என்று ஆண்டவரே யார் யாரெல்லாம் தனியாக ஆண்டவரே அழுது கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பூரணமாய் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு துணையாய் ஆண்டவரே எழும்பி நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் நீர் மாத்திரம் ஆண்டவரே ஜனங்களை கைவிடாம ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாய் பேராய் கர்த்தாவே நீர் துணையாய் இருந்து ஆண்டவரே அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை நீர் பூரணமாய் அப்பா நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லா இக்கட்டான காரியங்களில் இருந்து அவர்களை கர்த்தர் நீங்க விடுதலையாக்கி ஆண்டவரே ஒரு மன நிம்மதியோடு கூட ஆண்டவரே ஆளுவதற்கு கர்த்தர் நீர் ஏற்ற கிருபைகளை ஏற்ற காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் நீங்க செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே சமுதாயத்தில் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை இந்த கால நேரத்தில் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். 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 துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நேரத்தில் ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை பட்டிருக்கிற காயங்கள் ஆண்டவரே இந்த காயத்தால் ஏற்பட்ட ஆண்டவரே எல்லா துயரங்களையும் கர்த்தாவே இந்த நாட்களை நீ மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே இருக்கிற எல்லா துயரங்களையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் கர்த்தர் நீர் மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெளியே ஆண்டவரே உள்ள எல்லா காயங்களையும் ஆண்டவரே எல்லா சுமைகளையும் வைத்துக்கொண்டு ஆண்டவரே வெளியே ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு நிரந்தரமான ஆண்டவரே ஒரு உண்மையான ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா காயங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே அதனால் ஏற்பட்ட துயரங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே ஏற்பட்ட காயங்களினாலும் ஆண்டவரே அந்த காயங்களினால் வந்த ஆண்டவரே ஒவ்வொரு துயரமான ஆண்டவரே காரியத்தையும் கர்த்தாவே
இந்த காலை நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா துயரங்கள் ஆண்டவரே வெளியே செல்ல முடியாமல் ஆண்டவரே வெளியே ஆண்டவரே நல்லா இருக்கிறத போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே உள்ளுக்குள்ள அனுதினமோ துயரப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஆண்டவரே இருக்கிற மனதளவில் இருக்கிற எல்லா துயரங்களையும் கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் கூட பலனாய் ஆண்டவரே நீர் நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலனாய் ஆயனாய் கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களையும் மனதளவில் ஆண்டவரே ஏற்பட்ட காயங்களினால் வந்த துயரங்களையும் கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட காரியங்களை தனித்தனியாக ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கிற எல்லா துயரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் ஆண்டவரே மனதளவில் ஆண்டவரே ஏற்பட்ட துயரங்கள் ஆண்டவரே மாற்றப்படுவதாக சாமி மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆண்டவரே உறவினால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே அந்த காயங்கள் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் துயரமாய் மாறின ஆண்டவரே அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பலனாய் நீர் அவர்களோடு கூட இருந்து மனதளவில் ஏற்பட்ட துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு உண்மையான நிம்மதியான நிரந்தரமான ஆண்டவரே சந்தோஷத்தை கத்திருந்த கால நேரத்தில் ஆசீர்வாதத்தை கத்திருந்த கால நேரத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே, என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டு நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தை ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தை ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே. இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அக்கினி மதிலாக தேவன் இருக்க விரும்புகிறார். அக்கினி மதிலாக, அக்கினி மதில் அப்படின்னா ஒன்றும் நம்ம கிட்ட நெருங்காத அளவுக்கு, ஒன்றும் நம்ம கிட்ட நெருங்காத அளவுக்கு நம்மளை தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். ஒன்றும் நம்மை நெருங்காத அளவிற்கு நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். தான் அந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் கிட்ட நெருங்காத அளவுக்கு உன்னை என்ன செய்வேன், நான் பாதுகாப்பேன். அந்த ஒன்றும் கிட்ட நெருங்காத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறத அக்கினி என்ன செய்ய முடியல அப்படின்னா கிட்ட நெருங்க முடியல. அக்கினியாக இருந்தே அக்கினி என்ன செய்ய முடியலன்னா கிட்ட நெருங்க முடியல. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எரிகிற அந்த சூளையை 7 மடங்கு என்ன செய்கிறாங்க, 10 மடங்கு அதை அதிகரிக்கிறாங்க இல்லையா. 7 மடங்கு சூளை என்ன செய்கிறாங்கன்னா அதிகரிக்கிறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எரிகிற சாதாரண சூட்டை பார்க்கிலும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த 7 மடங்கு அதை என்ன செய்கிறாங்க, அதிகமாக்குறாங்க. 7 மடங்கு அதிகமாக்குறாங்க. அப்படி 7 மடங்கு அதிகமாக்கின அந்த நெருப்பு, அந்த அக்கினி கூட என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த உள்ளே இருந்த அந்த 3 பேரையும் என்ன செய்ய முடியல, அதால் தொட முடியல. எதால்? அது அக்கினியை என்ன செய்ய முடியல, அக்கினியை தொட முடியல அப்படின்னா அடுத்தது என்ன செய்யாதுன்னா ஒன்றும் நம்மை கிட்ட நெருங்காது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில்
அப்பொழுது கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து என்பவர்களை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாதைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டதினாலும் அக்கினி ஜுவாலையானது என்பவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை கொன்று போட்டது. ஆனால் தூக்கின்னு போனவனே கொண்டு போயிடுச்சு. ஆனால் உள்ளே விழுந்தவன் என்ன செய்ய முடியலன்னா அக்கினியே இந்த அக்கினியை தாண்டி என்ன செய்ய முடியலன்னா தொட முடியல. அதான் இன்னைக்கு அக்கினி இல்லையா, ஏற்கனவே அக்கினி. அந்த அக்கினி உள்ளே விழுந்த உடனே ராஜா சொல்கிறான், நம்ம 3 பேரை தானே உள்ளே போட்டோம், 4வது ஒரு நபர் என்ன செய்கிறாரு, இங்கே உலாவிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்கிறான். 4வது ஒரு நபர். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறத நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன்டார் இல்லையா. அப்போ இந்த அக்கினி என்ன செஞ்சிச்சு, அந்த அக்கினி உள்ள நுழையாத அளவுக்கு இந்த அக்கினி உங்களை பாதுகாத்துருச்சு. அக்கினியை தாண்டி என்ன செய்ய முடியல அப்படின்னா தொட முடியல. அக்கினியே சொல்கிறது புரியுதுன்னா, சாதாரண அக்னி இல்லையா, அவன் சார்ந்த 7 மடங்கு சோழியை அதிகமாக்கிட்டான். தூக்கிட்டு போனவன் நாய் போச்சு, செத்து போயிட்டான். பட் அவ்வளோ பெரிய அந்த அக்னி, அந்த அளவுக்கு சூடாக இருக்கிற அக்னி, ஆனால் உள்ளே விழுந்த உடனே உள்ள ஒரு அக்னி விழுந்துருச்சு. அந்த அக்னியை தாண்டி என்ன செய்ய முடியல அப்படின்னா அவங்கள தொட முடியல. அவங்கள என்ன செய்ய முடியல, தொட முடியல. கிட்ட கூட என்ன செய்ய முடியலன்னா நெருங்க முடியல. அதான் நீ காலையில் கத்த சொல்கிறது, ஒன்று உன்னை நெருங்காதபடிக்கு என்ன செய்வேன் நான் காப்பேன். ஒன்று உன்னை நெருங்காதபடிக்கு உன்னை என்ன செய்வேன் நான் காப்பேன். ஒன்று உன்னை கிட்ட நெருங்காது, ஒன்று உன்னை கிட்ட நெருங்காது, எதுவுமே உன் கிட்ட என்ன செய்யாது, நெருங்காது. அப்படி நெருங்க முடியாத அளவுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன் நான் பாதுகாக்க விரும்புகிறேன். எதுவுமே கிட்ட நெருங்காத அளவுக்கு. அக்கினியே என்ன செய்ய முடியலன்னா அக்கினியை தாண்டி தொட முடியல. அக்கினியை தாண்டி தொட முடியல. அதுதான் கதை சிந்தையில் போட்ட வார்த்தை. அக்கினியே என்ன செய்ய முடியல, அக்கினியை தாண்டி அவங்கள 3 பேரும் என்ன செய்ய முடியல, தொட முடியலன்னா அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதுவுமே நம்மளை கிட்ட நெருங்காத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ இதை நேராக எங்கே பார்க்கலான்னா யோபுவின் புஸ்தகத்தை இதை அப்படியே பார்க்க முடியும். சத்துரு எவ்வளோதான் அவனை கிட்ட நெருங்க வந்தாலும், எவ்வளோதான் அவன் கிட்டி நெருங்க வந்தாலும், எவ்வளோதான் அவன் கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணி எப்படியெல்லாம் சுற்றி வந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியலன்னா கிட்ட நெருங்கவே முடியல இல்லையா. 7வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 1:7 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அது போதும், யோபின் மேலே என்ன செஞ்ச கவனம். அப்போ யோபு மேலே கவனம் வச்சு என்ன செஞ்சிட, எப்படியோ சுற்றி வரான். ஆனால் என்ன செய்ய முடியலன்னா கிட்ட நெருங்க முடியல. கிட்ட என்ன செய்ய முடியலன்னா நெருங்க முடியல. எப்படியோ சுற்றி வரான், என்னென்னமோ சுற்றி வரான், எந்தெந்த ரூபத்துலேயோ சுற்றி வரான், எந்தெந்த கோணத்துலேயோ சுற்றி வரான். அப்போ யோபுவை சுற்றி வந்ததை போல் நம்மளையும் என்ன செய்யலாம், சுற்றி வருவான். நம்ம குடும்பத்தையும் சுற்றி வருவான், பிள்ளைகளையும் சுற்றி வருவான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா, ஏதாவது அப்படி கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்ட்டு என்ன செய்வானா சுற்றி வருவான். பட் சுற்றி வந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா தேவன் அவனை, அந்த பிசாசு அவனை என்ன செய்ய முடியல, சாத்தான் அவனை தொட கிட்ட நெருங்காத அளவுக்கு அவனே சொல்கிறான். என்ன சொல்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன போட்டிருக்கிறீங்க,
வேலி அடைக்கவில்லையோன்றார். அப்போ இந்த வேலியை தாண்டி என்ன செய்ய முடியலன்னா எதுவுமே கிட்ட நெருங்க முடியல. இந்த வேலியை தாண்டி எதுவுமே என்ன செய்ய முடியல, கிட்ட நெருங்க முடியல. ஆண்டவரை கேட்கணும், எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுரு பெரிய அப்போஸ்தலன், புதிய ஏற்பாட்டில் பேதுரு பெரிய அப்போஸ்தலன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் லூக்கா 22:31 நினைக்கிறேன், லூக்கா 22:31 நினைக்கிறேன். லூக்கா 22:31 அங்கே பேதுரு பெரிய அப்போஸ்தலன். அந்த பெரிய அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையானது கோதுமை புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறத உத்தரவு கேட்டுக்கொண்டா உனக்கு பெரிய ஒரு அக்கினி மதலான இருக்கிறம்பா அப்படின்னு சொல்லல பாருங்க. அக்கினி மதலா இருக்கிறேன்னு சொல்லலை, உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்ல முடியலன்னா யோபுகிட்ட சொல்லலை. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்ன செய்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது பேதுருக்காக மட்டும்தான் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு இது எதுக்கோ ஜெபம் பண்ணுறாரு, யாராருக்கோ ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ நல்லா இருக்கணும், உனக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ இப்படியே இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரியே இதே விசுவாசத்தில் இருக்கணும்னு என்ன செய்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னது பேதுருக்காக மட்டும்தான் இருக்க முடியுது. அப்படின்னா இப்போ யோபுவை சுற்றி வந்தாலும் என்ன செய்ய முடியலன்னா கிட்ட என்ன செய்ய முடியல, நெருங்க முடியாத அளவுக்கு யோபு ஆண்டவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். ஆனால் பேதர்கிட்ட வரும்போது ஈஸியாக எங்கேயாவது பரவாயில்ல உத்தரவு கேட்டுக்கொண்டான்றாரு. 16ஆம் அதிகாரத்தில் மத்திய 16 ஈஸியாக என்ன பண்ணிட்டான், ஒன்றும் தங்கு தடை இல்லாமல் உள்ளேயே போயிட்டான். ஒன்றும் தங்கு தடை இல்லாமல் என்ன செஞ்சிட்டான், உள்ளேயே என்ன பண்ணிட்டான், உள்ளேயே அழகாக ஈஸியாக போயிட்டான் இல்லையா. தங்கு தடையில்லாமல் என்ன செஞ்சிட்டான், மத்திய 16ஆம் அதிகாரத்தில் தங்கு தடையில்லாமல் என்ன பண்ணிட்டான், ஈஸியாக உள்ள நுழைஞ்சிட்டான், என்ன பண்ணிட்டான், நுழைஞ்சிட்டான் இல்லையா. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, அப்போ இங்கே பேதருக்குள்ளே நுழையிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றும் கேட்கவெல்லாம் இல்லை. ஐயா நான் என்ன செஞ்சிடறேன், அப்படி கிட்ட போகிறேன், பேதருக்குள்ளே போகிறேன், இந்த கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வேலியெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு யாருக்கிட்ட கேட்க முடியல. ஒன்றும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுட்டு ஒன்றும் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிட்டார்னா, அவன் எந்த ரூபத்தில் உள்ளே போனானே தெரியல, எந்த ரூபத்தில் உள்ளே போனானே தெரியல. எங்கேயாவது பரவாயில்ல, எங்கேயோ அவங்க போயின்னு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணிக்கிறார். ஆனால் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் திருப்பந்திக்கு உட்காந்துருக்கும் போதே என்ன செய்கிறான்னா உள்ளே நுழைஞ்சிட்டான் ஒருத்தங்கிட்ட இல்லையா. திருப்பந்திக்கு உள்ளே நுழையும் போதே என்ன சொன்னான், திருப்பந்தியில் இருக்கும்போதே ஒருத்தங்கிட்ட என்ன செஞ்சிட்டான், உள்ளே நுழைஞ்சிட்டான். திருப்பந்தியில் உட்கார்ந்துருக்கும் போது என்ன செஞ்சிட்டான், உள்ளே நுழைஞ்சிட்டான். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசு அவன் இருதயத்தை என்ன செய்கிறான், தூண்டினான். ஏன் அந்த 2 சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, ஜனங்களை கேட்டுருக்கிறாரு. சரி, ஒரு சாதாரண என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு சாதாரண நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது திருப்பந்திக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இதை திருப்பந்தின்றதை சொல்கிறேன்னா, திருப்பந்திக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரு பயபக்தியோடு கூட இல்லையா. ஸோ மற்ற நாட்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த திருப்பந்திக்கு போகும்போது என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், அன்றைக்கி ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். இவ்வளவு சுத்திகரிப்பு இருக்கும்போதே யாரும் உள்ளே நுழைஞ்சிட்டான்னா சாத்தான் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிட்டான். ஆண்டவர் அவங்கள சுத்திகரிக்கிறாரு. அவரே சொல்கிறாரு, என்னது, நான் கால்களை மட்டும் கழுவினா தண்ணீரை மொழி எப்படி இருக்கிறான், சுத்தமாக இருக்கிறான்னா. அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துலையா, 7வது வசனத்தில் 8வது வசனம் சொல்கிறார் பார்த்தியா, 13:7 சொல்கிறார் பார்த்தீங்களா. பேதுரு சொல்லுவார், நீங்கள் காலை கழுவக்கூடாது அப்படின்னு உடனே சொல்லுவார், இல்லை அப்படி காலை கழுவுனா உனக்கு எனக்கும் ஏசவனை நோக்கி மற்றபடி அப்படின்னா இப்போ சுத்தமாக இருக்கிற நேரத்திலேயே யார் உள்ள நுழைஞ்சிட்டான், அந்த கருத்தை தான் சொல்ல வர மாதிரி. இப்போது மத்தேயு 16 பரவாயில்ல, ஆண்டவர் பிரசவம் என்னக்கிறாரு, ஜனங்க என்ன யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுங்கும்போது, சரிப்பா நீங்கள் என்ன யாருன்னு கேட்குறீங்கன்னு போது உடனே பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, கர்த்தர் என்ன செய்கிறார், உனக்கு இது வெளிப்படுத்தியிருக்கிறாருப்பா அப்படின்னு பேசிட்டு சிலுவை பாடுகளை கொடுத்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசி கொண்டு இருக்கும் போதும் யார் உள்ள நுழைய முடியுது,
சாத்தான் உள்ள நுழைய முடியுது. பேசிட்டு இருக்கும்போதே என்ன செய்கிறாரு? இயேசு பிரசங்கம் பண்ணி நிற்கும் போதே யார் உள்ள நுழைய முடியுது? சாத்தான் உள்ள நுழைய முடியுது இல்லையா? அங்கே பார்த்தா திருப்பந்தி, எனக்கு இப்போது இங்கே இவர் பேசிட்டு இருக்கிறார், அங்கே பார்த்தா அவங்க பேசியிருக்கணும். யார் பேசணும்? திருப்பந்தி உட்கார்ந்துறவங்க தன்னுடைய முழுவதும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நாங்கள் திருப்பந்தி எடுக்க போகிறோம், எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க பேசின்னு இருக்கணும். மத்தேயு 16 இயேசு பேசி நிற்கும் போதும் சாத்தான் உள்ளே போயிடும். யோவான் 13 ஜனங்க பேசி நிற்கும் போதும் சாத்தான் உள்ளே போகிறான். அப்படின்னா இவங்களெல்லாம் உள்ள நுழையிறதுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. யார் உள்ள நுழையிறதுக்கு? சாத்தான் உள்ள நுழையிறதுக்கு, பேதுருக்கிட்ட உள்ள நுழையிறதுக்கும் ப்ளஸ் யூதாசுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய கேப். அப்படி சுற்றி வந்தவுடனே ஒன்றும் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்கலை. அப்படி வந்தவுடனே நேராக எங்கே போந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே போயிட்டான். அவங்கள சுற்றி இதெல்லாம் ஒன்றும் என்ன செய்யலை, வரல. இந்த கேப் கிடைக்குமா, அந்த கேப் கிடைக்குமா அப்படின்லாம் ஒன்றும் அவங்கள சுற்றி வரலை. அப்படி நேராக வெளியேருந்து அப்படி உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே யாருக்குள்ளே போயிட்டான்? யூதாசுக்குள்ளே போயிட்டான், பேதுருக்குள்ளே போயிட்டான். எனக்கு பிரசங்கம் கேட்டுக்கும் போதே யாருக்குள்ளே போயிட்டான்? பேதுருக்குள்ளே போயிட்டான் இல்லையா? பிரசங்கத்தை கேட்டுக்கும் போது யாருக்குள்ளே போயிட்டான்? பேதுருக்குள்ளே போயிட்டான். அங்கே பார்த்தா திருப்பந்திக்கு அவர் பேசினுக்கு, ஆண்டவரே என்ன சுத்திகரிங்கப்பா, ரத்தத்தால் கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி நிற்கும் போதும் யார் உள்ளே போயிட்டான்னாக்கா பிசாசு உள்ளே போயிட்டான். அப்போ நம்ம பேசிக்கினே இருந்தாலும் பிசாசு உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் பேசுகிறத கேட்டிருந்தாலும் பிசாசு உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் உள்ள பிள்ளைங்களாம் யாருனாக்க பெரிய அப்போஸ்தலர்கள். பேதுரு பெரிய அப்போஸ்தலன், யூதாஸ் ஒரு பெரிய பொறுப்புக்குள்ளே இருக்கிறவன், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க. ஆனால் யோபுகிட்ட வரும்போது என்ன செய்ய முடியலன்னா, அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியலன்னா உள்ள நுழைய முடியல. அதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. யோபுகிட்ட என்ன சொன்னால், சுற்றி வரேன், உலகமெல்லாம் சுற்றி வரேன், அங்கே சுற்றி பார்க்குறேன், இங்கே சுற்றி பார்க்குறேன், எப்படியோ சுற்றி பார்க்குறேன், என்ன செய்ய முடியல, ஒன்றும் உள்ளே நுழையவே முடியலையே அப்படின்னு பார்க்குறான். அப்போ பேதுருக்குள்ளே நுழையும் போது ஒன்றும் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நேராக வந்து ஈஸியாக என்ன பண்ணிட்டார்? உள்ளே போயிட்டார் தலைவர் இல்லையா? அந்தான பார்த்தா யூதாஸ் கிட்ட போகும்போது ஒன்றும் சுத்த வேண்டிய அவசியம், அப்படி நேராக வந்து உள்ளே போய் நேர்ந்துட்டார். ஒன்றும் ரிஸ்கே கிடையாது. ஆனால் யோபுக்குள்ளே நுழையிறதுக்கு அவன் நினைக்கிறான், நான் பேதுருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், யூதாஸ்குள்ளே நுழைஞ்சிட்டேன், உங்கள்கிட்ட நுழையாது எவ்வளோ நேரம் அப்படின்னு சுற்றி பார்த்தாலும் என்ன செய்ய முடியலன்னா, ஒரு பெரிய வேலி இருக்கிறது என்ன செய்ய முடியுது? அவனால் நல்லா பார்க்க முடியுது. இதை தாண்டி அவனால் என்ன செய்ய முடியல, உள்ளே வர முடியல. ஆண்டவரை கேட்கணும், ஐயா புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த பெரிதான ஊழியத்தை செய்கிறதவர் யார் அப்படின்னா, தலைமை தாங்க போகிறதே இந்த பேதுரு தான். உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஊழியத்தை பெரிய தலைமை தாங்கி நடத்த போகிறதே யார்? இந்த பேதுரு. அந்த பேதுருக்குள்ளே நுழையிறத நீங்கள் என்ன செய்வே இல்லை, தடுக்கவே இல்லை. அங்கே பார்க்கணாக்க ரொம்ப பொறுப்பு. நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் யார் அப்படின்னா யூதாஸ் காரியோத்து. எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? பத்திரமா வச்சுருப்பான் அப்படின்னு நம்பி தான் நீங்கள் பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. அந்த பொறுப்புக்குள்ளே பிசாசு நுழையிறதையும் நீங்களால் என்ன செய்ய முடியல, நீங்கள் தடுக்கலை. பட் இவங்களாம் உங்கள் கூடவே இருக்கிறாங்க. யார்? பேதுருவும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, ப்ளஸ் யூதாஸ் காரியோத்தும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் பேசுகிறத கேட்டுனுக்கிறாங்க, பிசாசு உள்ளே போயிட்டான். அவங்க பேசினுக்கிறாங்க, அப்பவும் பிசாசு உள்ளே போயிட்டான். அப்போ நீங்கள் பேசினாலும் பிசாசு உள்ளே போகிறான், அவங்க பேசினாலும் பிசாசு உள்ளே போகிறான். பிரசங்கத்தை கேட்டாலும் உள்ளே போகிறான், பிரசங்கம் பண்ணாலும் என்ன செய்கிறான்? உள்ளே போயிட்டு இருக்கிறானே. இவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்வே இல்லை, இந்த பிசாசு உள்ள நுழையிறத தடுக்கலையே. அந்த யோபுக்குள்ளே மட்டும் பிசாசு உள்ள நுழையாத அளவுக்கு அவன் எப்படியோ சுற்றி வந்தால் கூட அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவனை வெளியே அடித்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறீங்களே. அப்போ எங்களை அப்படி யோபுவை போல ஒன்றும் கிட்ட நெருங்காத அளவுக்கு பாதுகாக்கணும்னா நாங்கள் யாராக இருந்தால் இப்படி பாதுகாக்குவீங்க அப்படின்னு ஆண்டவரை நம்ம கேட்கணும். பேதுருவை காட்டிலும் யோபு பெரிய அளந்திருக்கிறார். அப்போது யூதாஸ் காரியத்தை காட்டிலும் பேதுரு ஆண்டவருக்கு வேலி போடுற அளவுக்கு என்ன வந்திருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை கேட்கணும், இந்த யூதாஸுக்கு ஒரு வேலி போடலை, பேதருக்கு ஒரு வெளி போடலை. யுவதாசனா பரவாயில்ல, சரி ஏதோ நான் கூட செத்துட்டு போயிட்டு போகிறான். பேதர் யார்? உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த பூமியில் இந்த பெரிய உத்தரவாதமான பொறுப்பு என்ன செய்ய போகிறவர், தலைமையேற்று நடத்த போகிறவர், சபைக்கு தூணாக நிற்க போகிறவர். அப்படி தான் பவுலும் சொல்கிறார், சபைக்கு தூண்களாகிய எண்ணப்பட்ட பேதுருவும் யாக்கோபும் அப்படின்னு தான் சொல்கிறார், யோவான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ சபைக்கே ஒரு பெரிய தூணாக மாற போகிறவர் நீங்கள். அப்படி இந்த பேதுருக்குள்ளே பிசாசு நுழையிறத நீங்கள் என்ன செய்யவே இல்லை, நீங்கள் தடுக்கவே இல்லையே. அப்போ இந்த பேதுருவை காட்டிலும் யோபுகிட்ட நீங்கள் என்ன கண்டீங்க அப்படின்னு ஆண்டவரை கேட்டால் ஆண்டவர் நிறைய சொல்லுவார். அதில் ஒன்றை சொல்லுவார், என்னென்னா என் நம்பிக்கைக்கு உரிய பாத்திரம் யோபு. என்னுடைய நம்பிக்கைக்கு உரிய என்னென்னு சொன்னால் தேவ நம்பிக்கையை பெற்றவர் யோபு. தேவனுடைய நம்பிக்கையை பெற்றவர் யோபு. இன்னைக்கு உங்களை என்னையும் ஒன்றும் கிட்ட நெருங்காத அளவுக்கு
ஆண்டவர் பாதுகாக்கணும்னா எனக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்ற நபராய் நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நம்பிக்கை பெற்ற நபராக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். இப்போ வாசிக்கலாம். யோபு 1:8 வாசிச்சிங்கன்னா, இப்போ யோபு 1:8 இப்போ வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து, என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகர்வனமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று யோபுக்கு மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறத இங்க என்ன செய்ய முடியுது? இந்த 8வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு விளக்கி காட்ட முடியுது. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த நம்பிக்கையை பேதுருவிட்ட என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. பேதுரு, உனக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன்ப்பா. உன் விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது? ஒளிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ பேதுருவுடைய நம்பிக்கை என்ன பண்ண? எப்படிப்பட்ட நம்பிக்கை? இருக்கிற நம்பிக்கை, காணாத போகிற நம்பிக்கை. கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படி என்ன செஞ்சிடும்? காணாத போயிடும். ஏதோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை நம்ம விட்டு விலகமானால் அந்த நபர்களை தேவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, கிட்ட நெருங்க சத்துருவோ, சத்ருவின் தாக்கமோ, சத்ருவின் கிரியைகளோ நம்மளை தாக்காமல் அவங்கள என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்கள பாதுகாக்க முடியாது. அப்போ தேவன் யோபுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்திலும் அந்த நம்பிக்கை சொல்கிறார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாலும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றால், கர்த்தர் சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கே உலாவி சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து, யோபு மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்துவனும் பொல்லாப்புக்கு. இதை தான் கடைசி 42ஆம் அதிகாரத்திலையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, 4வது வசனம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீங்கள் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் கரெக்டாக பேசலையாப்பான்றார். அப்போ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேலே யோபு வச்ச நம்பிக்கைனாலும் சரி, இல்லை யோபுக்கு மேலே ஆண்டவர் வச்ச நம்பிக்கையும் என்ன செய்வே இல்லைன்னா குறையவே இல்லை. இந்த காலையில் கர்த்தர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன்னை நான் நம்ப முடியுமா? உன்னை என்ன செய்ய முடியுமா? உன்னை நான் நம்ப முடியுமா? என் நம்பிக்கையை பெற்ற நீ நபராக இருப்பாயானால் ஒன்றும் கிட்ட நெருங்காத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தடயம் இல்லை, எனக்கு தயக்கமும் இல்லை. என் நம்பிக்கை, நான் உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப முடியுமா அப்படின்னு கர்த்தனை கேட்பாருன்னா, இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் நான் நம்பலாம் ஆண்டவரே, நீ எந்த விஷயத்தில் என்ன செய்யலாம், நீங்கள் நான் நம்பலாம், நான் அப்படியே தான் என்ன செய்வேன், இருப்பேன், நீ என்ன வேணால் செஞ்சு பார்க்கலாம், நான் அப்படியே தான் என்ன செய்வேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், அப்படி இருப்பேன். இதை தான் ஆதியாகமம் 22 யோபு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டார். என்ன கேட்குறார்? என்ன ஆபிரகாமுடைய செயல்பாடெலாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் நாளாக முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தால், ஆனால் இப்போ பார்த்தாக்க ஒரு மாதிரி இருக்கிற என்ன ஆபிரகாம் அப்படின்னு கேட்டுச்சு. உன்னை கொஞ்சம் நான் சோதித்து பார்க்கலான்னு என்ன செய்கிறேன், கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு என்ன வந்துடுச்சு, என்ன ஆண்டவர் என்ன போய் என்ன பண்ணிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன போயிட்டு நான் மாறிட்டேன்னு சொல்கிறீங்களே, என்ன போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, மாறிட்டேன், நீ என்னப்பா கொஞ்சம் மாறிட்ட மாதிரியே தெரியுது, முன்ன மாதிரி நீ இல்லையப்பா அப்படின்னு என்ன போய் என்ன பண்ணிட்டீங்க, இப்படி நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு யோபு ஆண்டவர் சொல்லியிருக்கணும், ஆபிரகாம் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லும்போது, இல்லை நீ முன்ன மாதிரி என்ன தெரியல, எனக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல, அதனால் என்ன செஞ்சு தான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் சோதித்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த சோதனையை கொண்டு வரும்போது ஆபிரகாம் சொல்லியிருக்கணும், இந்த சோதனை இல்லை, நீ எந்த சோதனையை வச்சாலும் நான் எப்படி தான் இருப்பேன்னா, நான் அப்படியே தான் ஆண்டவரை இருப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பலிபீடத்தை கட்டி ஈசாக்கின் கையங்காலம் கட்டி கட்டை மேலே அடுக்கி தூக்கி வச்சு அவனை வெட்ட கத்தி எடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு 11வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், உன் பிள்ளையாண்டால் மேல் என்ன செய்யாத, கையை போடாத,
அப்போ ஐசாக்கு மேலே அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு அந்த கெட்ட ஒன்றும் நெருங்காத அளவுக்கு எது காதுச்சுன்னா, நான் நினச்சேன்பா நீ உன்னுடைய செயல்படலாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணிட்ட, ஏதோ கொஞ்சம் மாறிட்ட போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இல்லை இல்லை பரவாயில்ல, இப்படி தான் இருக்கிற. அந்த ஆரம்பத்தில் இருந்து அதே நம்பிக்கை இன்னும் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு பார்த்துட்ட பிறகு, இதற்கு பிறகு ஆபிரகாம் ஆண்டவன் என்ன செய்யவே இல்லைன்னா எந்த இடத்துலையும் சோதிக்கவே இல்லை. அப்போ நீ காலையில் தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உன்னை நான் நம்ப முடியுமா, உன்னை நம்ப முடியுமா, உன் மேலே நான் நம்பிக்கை வைக்க முடியுமா? யோபு கிட்ட 1ஆம் அதிகாரத்தில் வச்ச நம்பிக்கை 2ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் வச்ச நம்பிக்கை 42ஆம் அதிகாரத்திலும் என்ன செய்யுதுன்னா அந்த நம்பிக்கை அப்படியே இருக்குது. அவன் மேலே வச்ச நம்பிக்கை எனக்கு என்ன செய்யவே இல்லை, இமி அளவை கூட குறையவே இல்லை. அந்த அளவுக்கு நான் யோபை என்ன செய்ய முடியாது, அந்த நம்பிக்கையை பார்த்ததுனால தான், அவர் மேலே என் நம்பிக்கை அவன் பெற்றதுனால தான் அவனை என்ன செய்ய முடியுதுன்னா ஒன்றுமே கிட்ட நெருங்காத அளவுக்கு நான் பாதுகாக்க முடிஞ்சிச்சு அப்படின்றார். இதை தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அந்த கர்த்தர் மேலே வச்ச அந்த கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்ற நபராக இருந்ததுனால தான், நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் நம்ம மீது வைக்கிற நம்பிக்கை சரியாக இருந்ததுனால தான் அந்த நெருப்பலை தூக்கி போடும்போது கூட என்ன செஞ்சாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்குவாங்க, நாங்கள் அப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது 4வது நபராக உள்ளே போய் என்ன செய்கிறார், அந்த அக்கினியை தாண்டி என்ன செய்ய முடியல, உள்ள நுழையாத அளவுக்கு அக்கினியாக அவளை பாதுகாப்பார்னா, எனக்கு தேவன் ஒன்றும் நம்ம கிட்ட நெருங்காத அளவுக்கு நம்மளை பாதுகாக்க விரும்பணும்னு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறா, ஆண்டவருடைய நம்பிக்கை இன்னைக்கு நம்ம பெருக்க முடியுமா? ஆண்டவங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, உன்னை நான் நம்ப முடியுமா, உன்னை நம்ப முடியுமா, உன் மேலே நம்பிக்கை வைக்கலாமா, உன் மேலே நம்ப முடியலாமா, உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கலாமா? எந்த விஷயத்தில் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறது? அடுத்த ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். எந்த விஷயத்தில் உன் மேலே என்ன செய்யறது, நம்பிக்கை வைக்கிறது? ஆண்டவரே, உங்களை நம்புகிற விஷயத்தில் எந்த விதத்தில் நம்பிக்கை என்ன செய்யாது, மாறாது. அப்போ அவர் கேட்குறார், என் மேலே வைக்கிற நம்பிக்கை மாறாத அளவுக்கு அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இருப்பியா அப்படின்றத மேலே இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மேலே தேவன் என்ன வைக்கிறோன்னா நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறார், ஒன்றும் கிட்ட நெருங்கக்கூடாது, ஒன்றும் கிட்ட நெருங்கக்கூடாது, ஒன்றும் கிட்ட நெருங்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறார், நான் உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்கிறார், நான் உன்னை என்ன செய்யணும், நம்பணும்னு எதிர்பார்க்கிறார். அடுத்த கேள்வி, எதில் உன்னை நம்புறது, எந்த விஷயத்தில் உன்னை நம்புறது, எந்த விஷயத்தில் உன்னை நம்புறது, எந்த விஷயத்தில் உன்னை நம்பட்டோம் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவார், யோபு சொல்லுவார், உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கை துளி அளவை கூட என்ன செய்யாது, குறையாத அளவுக்கு நான் என்ன செய்வேன், நான் இருப்பேன். அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னை நம்பலாம். எந்த விஷயத்தில், உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கையில் துளி அளவை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் குறைய மாட்டேன், நான் விலக மாட்டேன். எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கையில் இருந்து என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா விலகவே முடியாது. ஆண்டவரே, அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் என்ன செய்வோம், அப்படியே இருப்புன்றதை தான் 19ஆம் அதிகாரத்தில் யோபு விளக்கிறார் இல்லையா? 19ஆம் அதிகாரத்தில், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் கர்த்தர் மேலே எப்படி இருப்பேன், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் மாம்சத்தில் இருந்து நான் எப்படி இருப்பேன்னா, உங்கள் மேலே வச்ச என் தோலே அழுகி போயிட்டா கூட சரி ஆண்டவரே, உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை என்ன செய்யாதுன்னா துளி அளவை கூட குறையாது ஆண்டவரே, துளி அளவை கூட குறையாது. அப்போ அந்த நம்பிக்கையை தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா யோபுட்ட பார்த்து தான் கடைசியாக சொல்லி முடிச்சுட்டாரு, என் யோபுவை போல நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் இல்லை, அதனால் நான் யோபை என்ன செய்கிறேன், கிட்ட ஒன்றும் நெருங்காத அளவுக்கு தோலே அழுகி போயிட்டா கூட சரி, தோல் மாத்திரம் உதட மோதுறதுக்கு தோல் மட்டும்தான் ஒட்டி இருக்கு, வேற ஒன்றுமே உடம்புல இல்லைனாலும் சரி, அந்த நிலைமைக்கு வந்தபோது கூட கர்த்தர் மேலே வச்ச அந்த நம்பிக்கையில் இருந்து அவள் என்ன செய்வே இல்லை, மாறவே இல்லை. அந்த நம்பிக்கையை யார் வச்சார்னாக்க ஆண்டவர் வச்சார். அதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க, ஒன்றும் கிட்ட அணுகாத நெருங்காத அளவுக்கு என்ன செய்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன்றார். யாரை பாதுகாக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இது கிட்ட நெருங்காத அளவுக்கு நான் பாதுகாக்கணும்னா உன்னை நான் என்ன செய்யணும், நம்பணும், உன்னை நான் நம்பணும். உன்னை எதில் நம்புறது அப்படின்னு யோபுவை கேட்டால் யோபு சொல்லியிருப்பா, உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையில் நான் துளி அளவு கூட குறைய மாட்டேன், நீங்கள் நம்பலாம் ஆண்டவரே. உங்கள் மேலே நான் வைக்கிற நம்பிக்கையில் துளி அளவு கூட என்ன செய்ய மாட்டேன், குறைய மாட்டேன். என் மனைவி என்னோட விலகினாலும் சரி, பிள்ளைகள் விலகி போனாலும் சரி, என் ஆஸ்திகள்லாம் போயிட்டா கூட சரி, எனக்கே வியாதி வந்து சாகிற நிலைமையிலாகி
கடைசி நிமிஷம் நான் கண்ணை மூடுறதா இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன்னா, உங்கள் மேலே வச்சிட நம்பிக்கையில் நான் என்ன செய்யவே மாட்டேன், நான் குறையவே மாட்டேன். அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன். இதை தான் ஆபிரகாமும் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுவார், ஆண்டவர் என் பிள்ளையை வெட்டி சாம்பலாக்கி விட்டால் கூட அந்த சாம்பலில் இருந்து என் பிள்ளை என்ன தேவன் என்ன செய்ய முடியும், எழுப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் 16-17 நினைக்கிறேன், எபிரெயர் 11-16-17 நினைக்கிறேன். ஆபிரகாம் சொல்லுவார், மேலும் அடுத்த வசனம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப, அந்த மரித்தோரிலிருந்து எழுப்ப அப்படின்றது எப்படி இருக்குன்னா, என் பிள்ளைய வெட்டி எரிச்சு நான் சாம்பலாக்கிட்டா அந்த சாம்பல்ல இருந்து கூட என்ன செய்ய முடியும், என் பிள்ளைய தேவனுக்கு கொடுக்க முடியும்னு உங்க மேல அதை வச்ச நம்பிக்கை நான் என்ன செய்யவே மாட்டேன், நான் குறையவே மாட்டேன். ஆண்டவர் உங்க மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன், நான் குறையவே மாட்டேன். இது எப்போ ஆபிரகாம் பண்ணாரோ அப்பதான் ஈசாக்கு எந்த ஒரு ஆபத்து கிட்ட நெருங்காத அளவுக்கு என்ன செஞ்ச காப்பாத்தினான். முதல்ல வாசிச்சோம், அனனியா மிசாவேல் அசரியாவை ஆண்டவரே 1 மடங்கு சூளை இல்லை, அவன் 7 மடங்கு சூளையை சூடக்கினாலும் சரி நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, எனக்கு குறையவே குறையாத ஆண்டவரே அப்படின்றத ப்ரூவ் பண்ண பிறகுதான் அக்னியே நுழையாத அளவுக்கு என்ன செஞ்சார்னா அவங்கள பாதுகாத்தார். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்தாலும் சரி, அது யோபுவாக இருந்தாலும் சரி, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, இந்த 3 பேருக்கும் எந்த ஒரு தீங்கும் கிட்ட நெருங்காத அளவுக்கு எதை வச்சு பாதுகாத்தார்னா, இந்த 3 பேருமே தேவ நம்பிக்கை என்ன செஞ்சவங்கன்னா பெற்றவங்க. எதெல்லாம் நம்பிக்கை பெற்றவங்க, உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு துளி அளவு என்ன செய்யாது, குறையாத ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் மீது வச்ச நம்பிக்கையில குறைவில்லாம இருக்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணதுனால ஆண்டவர் அவங்களை என்ன செய்ய முடியுதுன்னா எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு அவங்களை காக்க முடியுது. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிற ஒரே ஒரு கேள்வி, உன்னை நான் நம்பலாமா, உன்னை நான் நம்ப முடியுமா, உன்னை எந்த விஷயத்தை நம்பட்டும். ஆபிரகாம் கேட்ட சொல்லுவாரு, உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை குறையாது. யோபா கேட்ட சொல்லுவாரு, உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு குறையாது. அனனியா மிசாவேல் அசரியாவை கேட்ட சொல்லுவாங்க, உங்க மேல வச்ச நம்பிக்கை எனக்கு செய்யாது குறையாது. உன்னையும் கேட்கிறேன், நீ என்ன சொல்லுவ? உன்னையும் பார்த்து இன்னைக்கு நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்டா எதை வச்சு நம்பலாமான்னு சொல்லுவ, இல்லை எந்த விஷயத்தில் ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன நம்பலாம் அப்படின்னு நீ சொல்லுவ. அதை வச்சு தான் எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யாது, அணுகாத அளவுக்கு எந்த ஒரு காரியமும் கிட்ட நெருங்காத அளவுக்கு உன்னை நான் பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாக்கணும்னா உன் மேலே நான் என்ன வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன செய்யும், எந்த ஒரு தீங்கும் அணுகாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கும். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. ஆண்டவர் அக்கினி மதிலா இருந்து நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். அந்த அக்கினி மதில் என்பது அக்கினியே இந்த அக்கினியை தாண்டி உள்ள நெருங்க முடியல. அக்கினியே இந்த அக்கினியை தாண்டி உள்ள நெருங்க முடியலனா மற்ற எதுவும் இந்த அக்கினியை தாண்டி உள்ள நெருங்க கிட்ட நெருங்காது. உன்னை ஒன்றும் கிட்ட நெருங்காது. கர்த்தர் கால் நமக்கு சொல்றது, ஒன்றும் கிட்ட நெருங்காது. ஒன்றும் உன்னை கிட்ட நெருங்காத அளவுக்கு உன்னை பாதுகாக்கணும்னா உன்னை நான் நம்பணும். நம்ம தேவன் நம்பணும். எதில் நம்புறது? ஆண்டவர். எந்த விஷயத்தில் நம்புறது? எந்த காரியத்தில் ஆண்டவர் நம்ம நம்புறது? எந்த காரியத்தை ஆண்டவனுக்கு நம்ம கிட்ட நம்ப முடியும்? யோபா கிட்ட சொல்லுவார், ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார், அனனியா மிசாவேல் அசரியாவை கிட்ட சொல்லுவாங்க, உங்க மேல வச்ச நம்பிக்கையில நாங்கள் துளி அளவும் குறைய மாட்டோம். எங்களை எப்படி வேணா நீங்க சோதிச்சு பார்க்கலாம்.
நீ எப்படி வேணாலும் சோதிச்சு பார்க்கலாம், என்ன வேணா செஞ்சு பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த மேல வச்ச நம்பிக்கை குறையாம இருந்ததை ஆண்டவர் பார்த்த பிறகுதான் எந்த ஒரு தீங்கு அவனை அணுகாம ஆண்டவர் காத்தார். ஆனா இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டில் பேதுருக்குள்ளேயும் யூதாசுக்குள்ளேயும் அனனியா சப்பீராளுக்குள்ளேயும் இதை பார்க்க முடியல. அனனியாவுக்குள்ள ஈஸியா உள்ள நுழைஞ்சு சாத்தான் இருதயத்தை ஃபுல் பண்ணிட்டான். யூதாசுக்குள்ள ஈஸியா உள்ள நுழைஞ்சிட்டான். பிரதான அப்போஸ்தலர் பேதுருக்குள்ளேயும் ஈஸியா நுழைஞ்சிட்டான். ஆனா அந்த ஒரு நுழைவு யோபுக்குள்ள நுழைய முடியல. அனனியா மிசேவேல் அஸ்ரியாவுக்குள் நுழைய முடியல. ஆபிரகாமுக்குள் நுழைய முடியல. ஏன்னா அவங்க மேல எல்லாம் ஆண்டவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ நம்பிக்கையை பெற்ற பாத்திரமா இருப்போமானால் எதுவும் நம்ம கிட்ட நெருங்காத அளவுக்கு நம்மையும் பாதுகாப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்க எங்களையும் நம்பலாம். நாங்களும் உடைய நம்பிக்கை பெற்றவர்களை மாறுவதற்கு எங்களால் முடியும். நாங்களும் உடைய நம்பிக்கை பெற்று வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஒன்றும் அணுகாதபடி இந்த காலை வேளையில நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, எதுவும் எங்களை கிட்ட நெருங்காத அளவுக்கு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் பொறுப்படும், காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும். இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போகும்படி ஜெபிக்கிறோம். சட்டையின் மறைவுக்குள்ள வச்சு பாதுகாத்து நடத்தி இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து செயல்படுகிற அத்தனை காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து நீங்கள் நடத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, குறைகளை குற்றம் மன்னிங்க, நேர்த்திய சமய செய்வர் கிருபத்தங்களை காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, இனிமேலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.